நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த பில்டிங்ல பைப்பை பூரா கட் பண்ணிட்டானுங்க, எங்க போட்டானுங்கன்னு தெரியல. இவர் கூட இருந்தா டிஃபனுக்கு கூட நமக்கு வழி இருக்காது. என்ன பண்ணலாம்? வடபழனியில பிசினஸ் ஆரம்பிச்ச மாதிரி எங்கேயும் ஆரம்பிச்சிடலாமா? காலேஜா இருக்க, பாத்துக்கலாம் போ. சரி, வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். தம்பி தம்பி பாருப்பா, பார்த்து ஏதாவது போட்டு போப்பா. இங்க பாரு தம்பி தம்பி, காசுல போட முடியாது போயா. தங்கச்சி ஏதாவது தம்பி நீங்களாவது போடுங்களேன். தர்மங்கா ஏய் ஏடா அது? அண்ணே இல்லண்ணே, நீங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதனால நம்ம பசங்க உங்களுக்கு நன்கொடை கொடுத்துட்டு போயிருக்காங்கண்ணே, வேற ஒண்ணும் இல்லைங்கண்ணே. என்னண்ணே நீங்க கண்ணை திறந்துட்டு தியானம் பண்றீங்க? கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுங்கண்ணே. ஏண்டா டேய், வடபழனி கோயில பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த உன்ன இந்த காலேஜில் கொண்டாந்து பியூனா சேர்த்தா என்னைய வச்சு பிச்சை எடுக்கிறா நீ? குர்ராதா இந்தாங்கண்ணே. இனிமேல் பிச்சை எடுப்பியா? இல்லண்ணே, இனிமே எடுக்க மாட்டேண்ணே. இன்னொரு தடவை நீ பிச்சை எடுக்கிறத பார்த்தேன், மறுபடியும் வடபழனி கோயில கொண்டு போய் உட்கார வச்சிருவேன். ஏதோ பழக்க தோசத்துல வந்துருச்சுண்ணே. பிச்சை எடுத்துதான் பெருமாள் அதை பிடுங்கி திண்டிச்சான் அனுமாரு. என்ன மைண்ட் ஆயிடுச்சு? பழமொழி வாரியா? செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க. டேய், ஏடா லைப்ரரி புருஷவத்துக்கு பொண்டாட்டியை பார்க்க போற மாதிரி அவ்வளவு அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கான்? கூப்பிடாவன. அந்த ஆளையும் தலையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வேற, நீங்களே கூப்பிடுங்கண்ணே. உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்றதை விட நானே செஞ்சிடலாம். டேய் லைப்ரரிக்கு வா. வாடா. அம்மா எங்க அவசரமா போற? பிரின்சிபாலை பார்க்க போறேண்ணே. நீ எதுக்கே பிரின்சிபாலை பார்க்கணும்? நான் அவர்கிட்ட தான் சொல்லணும். யோ, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் விளக்கமா அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அது ரொம்ப அர்ஜென்ட் மேட்ரு, நான் பிரின்சிபால் கிட்ட தான் சொல்லணும். ஒருவேளை அந்த பைப் திருடன் அவன் கண்டுபிடிச்சிருப்பானோ, அதை பிரின்சிபால்கிட்ட சொல்லி அவார்டு வாங்கலான்னு பார்க்குறானோ? விடாதரா வாசு. பிரின்சிபால் இந்த காலேஜில் வேலைக்கு சேர்ந்து 4 வருஷம் தான் ஆகுது. அவர்கிட்ட சொல்லுவ, நான் இந்த காலேஜில் வேலைக்கு சேர்ந்து 35 வருஷம் ஆகுது, என்கிட்ட சொல்ல மாட்டியா? லைப்ரரியில இருந்த புக்ஸ் எல்லாம் காணனே. புக்ஸை காணமா? ஆமாண்ணே, சிலபஸுக்கு வாங்கி வச்ச புது புக்ஸ் எல்லாம் காணனே. பெரிய பெரிய டிக்ஷனரி எல்லாம் காணனே. ஆனா அந்த டெலிபோன் டைரக்டரி இருக்குல்ல, அதை கூட ஆட்டை போட்டாங்கண்ணே. அண்ணே, யாராவது படிக்கிற பசங்க அதை எடுத்துட்டு போயிருப்பாங்கண்ணே. ஏய், அதை படிக்கிற பசங்களை எடுத்துட்டு போவானுங்க, நம்ம காலேஜ் பசங்க எதுக்கு எடுத்துட்டு போறானுங்க? கரெக்டா சொன்னீங்கண்ணே. அண்ணே, நீங்க தானே திருடனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னோட தொலைஞ்சுன்னு வந்து காட்டுவா போ. டைம் ஆச்சுண்ணே. சரி வாங்கண்ணே, கிளம்புயா. ஏய், நீ ஒரு 10 அடி பின்னாலேயே வா. இவரோட பெரிய இம்சப்பா. அப்படிலாம் கிடையாதுரி, சொல்றத கேளு, அவனை புரிஞ்சுக்கோ, அவனு கரெக்டா தான் இருப்பான். நான் தான் சொல்றேன்ல. ஏண்டா எப்ப பார்த்தாலும் நியூஸே பாத்துட்டு இருக்கிய? 7:30 ஆயிடுச்சுடா, ஹாட் சிக்கன் வரும்டா. நானும் ஹாட் சிக்கன் தான் பாத்துட்டு இருக்கேன். எங்க எங்க? ஐயோ வராங்களே. ஏண்டா என்டிடிவி நியூஸ்ல ஹாட் சிக்கன் வருமாடா உனக்கு? இல்லம்மா, இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் அது வருமா? என்னடா பொண்ணுங்களையே காணோம்? பொண்ணுங்க சமைக்கிறது இப்போ ஒரு நியூஸ் தானம்மா, அதெல்லாம் நியூஸ்ல காமிப்பாங்க. நீ போறியா? முத உள்ள வேலை இருக்குல்ல. படா, எப்ப பார்த்தாலும் நியூஸையே பாத்துக்கிட்டு. பாட்டு இவ திரும்ப மாட்டான். ஏய் டேய் ஜீவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மல்லிகால வாய் கிழியே பேசுவாளே, அவ ஓடி போயிட்டாடா. ஓடிட்டாளா? அவன் புருஷன் சும்மா விட்டான்? டேய் அது இல்லடா, பொண்ணுடா. பொண்ணா? நான் இருக்கும்போது அவ எப்படி தனியா ஓடனா? அப்பா நல்ல வேளை, உன்னை கூட்டிட்டு ஓடிடுவாளோன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா? எப்பயாவது உனக்கு புரிஞ்சிருக்குமே உன் பையன் எப்படிப்பட்ட ஒரு அக்மார்க் யோக்கியமான பையன்னு. நீ சமத்துடா. ஆனா நீ என்னதான் சந்தேகப்பட்டு ஏதாவது நோண்டி நோண்டி கேட்டே இருக்க. ஒருத்தி விடிய விடிய போன் பேசிட்டு இருக்கா, அவள் ஏதாவது கேட்டியா? என்னன்னு கேளு முதல்ல. என்னென்னவோ பேசுறாடா, நான் போன் கேட்டா குடுக்கவே மாட்டேங்கிறாடா. எப்படி கொடுப்பா? அவ உன்கிட்ட கொடுத்தாதான் நீ எபிசோட் கணக்குல போன்ல பேசி காலியாக்கிடுவிய. பாரு, நீ வேணா பாரு, அந்த மல்லிகை ஓடின மாதிரி அவன் பொண்ணு யார் பின்னாடியே ஓட போறா, நீயும் பின்னாடியே ஓட வேண்டியதான். அப்படியே ஓடி போனா கூட நமக்கு வரதட்சணை மிச்சம்.
உன் காசு உன்கிட்ட தான் இருக்கும்டா. அதுவும் இல்லாம சடங்கு சாங்கியம் இதெல்லாம் வேற. அம்மா மாதிரியா பேசுற? உன்னைய சொல்லி குத்தம் இல்ல, உன்னைய போய் கல்யாணம் பண்ண பத்தி எங்க அப்பன் அவனை சொல்லணும். ஏன்டா அவரை போய் திட்டுற? நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. நல்ல வேலை போயிட்ட, மாட்டி விட்டு போயிட்டியா நீ? ஏண்டா அப்பா தெரியறாரா? சாய் அம்மா கொஞ்சமா சீரியஸா இருமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? மீனாட்சியில மீனாட்சி குயிலு கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுதுடா. மீனாட்சியா? அது யாரு? அவளை நான் இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. யாரு? ஐயோ அது சீரியல் மீனாட்சிடா. சீரியல்? அம்மா கொஞ்சமா சீரியஸா இருமா. சும்மா எப்ப பாரு சீரியல் சீரியல்ட்டு. ஒரு வயசு பையன் வீட்டுல இருக்கானே, அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திய பாக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா? ஏண்டா உனக்கு இந்த ஆசை 18 வயசு தானே ஆச்சு, அதுக்குள்ள கல்யாணம் அது இதுங்கிற? இன்னும் அக்கா இருக்கால, அவளுக்கு கல்யாணம் பண்ண வேணாம்? அவ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, அவெல்லாம் இப்ப சரியே இல்ல. ஏண்டா அப்படி சொல்ற? அன்னைக்கு அவ எனக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரைக் அப்போ காலேஜ் வந்திருந்தால, அப்ப என் ப்ரொஃபசர் கிட்டே அவ சொல்லி விட்டுட்டு இருந்திருக்கா. மாட்னா. ஓ அது என்னன்னு கேளு. அப்படியா? அந்த ப்ரொஃபசர் அழகா இருப்பாரா? சிரிச்ச முகமா இருப்பான். இழிச்சவா என்ன சொல்லு? மா நான் இப்படி சொன்னா நீ டென்ஷன் ஆகணுமா? அதை விட்டு சந்தோஷப்பட்டு இருக்க. அம்மாவுக்கு பிபி இருக்குல்லடா, அதனால டென்ஷன் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. இப்பெல்லாம் சீரியல்ல எமோஷன் சீன் வந்தா கூட டென்ஷனே ஆகுறது இல்ல. அந்த பிபி மாத்திரை எல்லாம் வச்சிருக்கியா? ஏண்டா அந்த மாத்திரை எல்லாம் எனக்கு கொடு. ஏண்டா அப்படி சொல்ற? எனக்கு பிபி வந்துரும் போலயே. டேய் நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. நான் ஒரு பையன், நான் ஒரு பொண்ணை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், அவ கூட ஓடி போடலாம். அது உனக்கு பெருமை. ஏன்னா என்னோட ஆண்மை பெருமை பத்தி உனக்கு காட்டியிருக்கேன். ஆனா உன் பொண்ணு அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்படி பண்ண என்ன ஆகும்? உனக்கு அவமானம், அசிங்கம், வெக்கம். உனக்கு அசிங்கம்ன்றேன். எனக்கு தெரிஞ்சு அவ இப்ப அந்த ப்ரொஃபசர் கூட தான் மொக்க போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. அப்படிங்கற அது என்னன்னு ஒட்டுக்கு இருப்பான். நான் தான் ஒட்டு சொல்றேன். கேக்குறது தப்பு இல்லையாடா? அதெல்லாம் நல்ல குடும்பத்துக்குமா, நம்ம குடும்பத்துக்கு இல்ல. நீ கேளு. அப்படியே மூஞ்சி நல்லா டெரரா மாத்திட்டு கேளு. சரி சரி, இப்ப பாரு இப்ப பாரு. அப்படிதான். ஓகே. நான் சொல்றேன்ல. என்ன டென்ஷன் வரலடா. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி கேளுமா. ஓகே ஓகே. வரல. நீ என்ன ப்ரொபோஸ் பண்ண சொன்ன? புள்ளிய கண்டிக்க தானே சொன்னேன். இது கூட என் மூலையை தான் யூஸ் பண்ணும் போல இருக்கு. சொல்லுடி. அப்புறம் என்னாச்சு? பாத்தியா? ஓ அப்படியா? நம்ம பாக்குறோம்னு தெரிஞ்சோடனே அவ போடி வாடின்னு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி பாவலை காட்டுறா. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அக்கா என்னடா? அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கு, போய் டீ போட்டு எடுத்து. என்னடா சொல்ற? அதே உங்களுக்கு கேஷுவலா சொல்ற? கேஷுவலா தான் வந்திருக்கு, போய் டீ போட்டு வா. ஏய் ஒரு நிமிஷம் ரெடி, நான் கூப்பிடுறேன். போயிட்டா. இப்ப பாரு யாருகிட்ட? ஜீவானந்த் கிட்ட ஏமாத்துறதா? போதும், கட் பண்ணு. அவடுக்கா நடிக்கிற? டெரரா மூஞ்சி வைக்க சொன்னா தெரியல. போயிட்டாளா? போயிட்டா. அந்த ப்ரொஃபசராடா? எவ்வளோ வசந்தின்னு ஒருத்திக்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா. ஓ இவ லவ் பண்ணி ஓடி போவான்னு பார்த்தா நடக்காது போலயே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஏய் என்ன மச்சான், லவருக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ற? என்னடா லவர்ட்ட கோச்சிக்கிற மாதிரியே கோச்சிக்கிற? அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ ஒன்னும் வரலன்னா நான் கோச்சிக்கல, ஏன்டா வந்தேன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் என்னடா பொசுக்குன்னு இப்படி பேசிட்ட? இந்த ஜீவானந்தம் அவனுக்கு என்னடா பாவம் பண்ணா? என்ன பாவம் பண்ணா சொல்லு, என்ன பாவம் பண்ணா? என்னடா கீழே கூட்டிட்ட? ஓ எறும்புக்கெல்லாம் சாப்பாடு போடுறியா? உண்மையிலேயே நீ நல்லவன்டா. உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லடா. காலையிலேருந்தே சாப்பிடலையா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன? காலையிலேருந்து சாப்பிடல வேற சொல்ற? வேணா சொல்லு மச்சான், உன்னோட ஆள்கிட்ட இருந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு பில்லி சூனியம் சனிலாம் வேற எங்கேயுமே இல்லை, என்னை சுத்தி இதே காலேஜில் தான் இருக்கு. அப்படின்னா உன் ஆளை பில்லி சூனியம் வைக்கிற பொம்மைன்னு சொல்றியாடா? இங்க பாரு, என்னை இப்படியே எவ்வளவு நேரம் வேணா கலாய்ச்சிக்க, ஆனா அவளை மட்டும் என் ஆளுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாத, என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. ஏன்டா அவளுக்கு என்னடா? நல்ல அழகா த்ரிஷா மாதிரி இருக்கா. உன் காலில் வேணா விழுறேன்டா, இதுக்கெல்லாம் என்ன த்ரிஷா விழுகிற? எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. எதுக்கு? கிளாஸ் ரூம்ல படம் வரைஞ்சதுக்கெல்லாம் ஏதோ நீ தான் ஹெல்ப் பண்ணிருப்பியோன்னு நான் நினைக்கிறேன். என்னடா என்னைய போய் சந்தேகப்படுற? நடிக்காதரா,
ஏற்கனவே இங்கிலீஷ்ல பாஸ் ஆகிறதுக்கு நீ மாமாவளை பார்த்த வந்தானே. டேய் என்னடா? ஹாய் ஜீவா, எப்படிப்பா இருக்க? எப்படி இருக்கனா? என்ன ஏன் டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? என்னப்பா அப்படி பாக்குற? நீ சாப்பிட்டியா இல்லையா? என்ன ஜீவா உன்னை ரொம்ப நலன்னு விசாரிக்கிறாரு. என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கானா? நான் ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கான்னு நினைச்சேன். ம். இல்ல உடம்புல நல்லா தான் சார் இருக்கு. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? நீ படிக்கிற பையன், சும்மா சுறுசுறுப்பா பிரிஸ்கா இருக்க வேணா? பிரிஸ்கு ஐ திங்க் நீ சரியா சாப்பிடல. வா கேண்டீன் போய் சாப்பிட்டோம். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சார். எங்க அக்கா எனக்காக லஞ்ச் எடுத்துன்னு வராங்க. என்னது, உங்க அக்கா காலேஜுக்கு லஞ்ச் கொண்டு வராங்களா? அதுவும் தனியா? என்னப்பா நீ, உங்க அக்கா மேல கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்லையா? இவ்ளோ பெரிய காலேஜ்ல எப்படி உன்னை தேடி கண்டுபிடிப்பாங்க? அதுவும் இவ்ளோ பேர் படிக்கிற காலேஜ்ல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. போப்பா. டேய் என்னடா நீ பேச வேண்டிய டைலாக்லாம் அந்த ப்ரொஃபசர் பேசிட்டு போறாரு. என்னடா நடக்குதுங்க? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் போற வேகத்தை பார்த்தா ஏதோ விபரீதம் நடந்துரும் போல. வா போலாம். நெவர். இந்த ஜீவானந்தம் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி விபரீதம் நடக்கவே விட மாட்டான். அப்ப நீ செத்துட்டா மூடிட்டு வாடா. அதுவும் சரிதான். டேய் நான் சொன்னதெல்லாம் செஞ்சிரு. சரிண்ணே. என்னண்ணே புக்கெல்லாம் காணோம்னு ஷாக் ஆயிட்டீங்களா? முதல்ல நானும் அப்படிதானே ஷாக் ஆனேன். டேய் நான் புக்ஸா காணோன்னு ஷாக் ஆகலடா. பின்ன எதுக்கு நான் ஷாக் ஆனீங்க? என்னடா இதெல்லாம்? ஆமா, லைப்ரரி என்ன படிக்க கட்டி வச்சிருக்காங்களா இல்ல படுத்து தூங்க கட்டி வச்சிருக்காங்களா? என்ன பார்க்ல தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கானுங்க? டேய் ஏன்டா முழிச்சிட்டு இருக்க? ஓ எல்லாத்தையும் அடிச்சு எழுப்புடா. அரை மணி நேரம் முடிஞ்சதா எழுப்பேன், இப்ப எழுப்ப மாட்டேனே. டேய் நீங்க நான் எழுப்புனா அவங்க எந்திரிச்சு என் காதை கடிச்சிடுவாங்க. நீங்களா வேலைக்கு ஆக மாட்டீங்க, நானே எழுப்புறேன். கொரட்ட வேற. ஏய் என்ன சார் படிக்க வந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கேன், உனக்கு அறிவு இல்ல? அதான் தூங்குறதுக்கு 10 ரூபா வாங்குறீங்களா, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் லைப்ரரி, இது எத்தனை நாள் நடக்குது? அண்ணே இப்பதானே 2 நாளா நடக்குது. பிரின்சிபால கிட்ட போட்டு கொடுத்து என் வேலைக்கு வேட்டு வச்சிடாதனே ப்ளீஸ்ண்ணே. சாரிண்ணே. ஓ சாரியை கொண்டு போய் பொண்ணுங்க கிட்ட கொடு. இப்ப நீ வாங்கின அமௌண்ட்ல பாதி என்கிட்ட கொடு. அண்ணே டேய் அதான் கொடுத்தான்ல, குர்ரா. தானே இவ்வளவுதானே இருக்கு. நம்மளை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இவர் வளைச்சு கட்டி எடுக்கிறாரு. ஏய் எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு. அதான் எப்ப பார்த்தாலும் மைண்ட் வாய்ஸ்ல பேசுறது. இனிமேல் மைண்ட் வாய்ஸ்ல பேசுனா ஓ வாயில இருந்து ஓ வாய்ஸே வர விடாம பண்ணிடுவேன். ஏய் லைப்ரரியில என்னென்ன புக்ஸ் எல்லாம் காணாம போச்சுன்னு சொல்லு. பசங்களோட பேக் எல்லாம் செக் பண்ணு. இமிடியேட்டா திருட யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க நாங்க போவோம். போ போ. அண்ணே இதோ இங்க இருந்த 10 இங்கிலீஷ் போயம் புக்கு, இங்க இருந்த 15 நாவல்ஸ் காணோம், அப்புறம் 4 வருஷத்து கொஸ்டின் பேங்க் புக்ஸ், அப்புறம் வீட்டுக்கு மளிகை சாமான் லிஸ்ட் சொல்ற மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. மொத்தமா எத்தனை புக்கை காணும் அதை சொல்லு. மொத்தம் ஒரு 100 120 காணனே. 120? என்னது 120 130 புக்கா? மன்னிச்சிடுனே, சாரிண்ணே. நீ தெரிஞ்சு போட்டியா தெரியாம போட்டியான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். எங்க போனாங்க இவங்க? ஒருவேளை அட்ரஸ் மாதிரி ஆப்போசிட் காலேஜ் போயிருப்பாங்களோ? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ரோட்டை பார்த்து வாங்க, அப்புறம் லாரில போய் இடிச்சுக்க போறீங்க. ஹலோ, காலேஜுக்குள்ள லாரி எல்லாம் அலௌட் இல்லைங்க, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. சரி சரி. ஆமா இப்ப யார நீங்க வளைச்சு வளைச்சு இப்படி தேடிட்டு வர்றீங்க? அது உங்களை தான் தேடிட்டு வந்தேன். என்னையா? என்ன எதுக்கு தேடிட்டு வரீங்க? சும்மா தாங்க தேடிட்டு வந்தேன். சும்மாவா? ஆமா நான் காலேஜ்குள்ள வரேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மச்சான் தான் சொன்னான். என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க எல்லா நாளும் உங்க தம்பிக்காக லஞ்ச் எடுத்துட்டு வருவீங்கல்ல, அதான் இன்னைக்கு வருவீங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க பாத்தீங்களா? ஆமா நான் காலேஜுக்கு வரணும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அது வந்து உங்க தம்பிய பத்தி நான் உங்ககிட்ட நிறையவே சொல்லுங்க. அதான். தம்பிய பத்தியா? ஆமாங்க. வாப்பா. என்னடா?
என்னை பத்தி ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்கிட்டயே சொல்லிருக்கலாமே. இப்ப கூட கேன்டீன்ல மீட் பண்ணுமே. சொல்லுங்க, என்னனாலும் பரவாயில்ல. எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு, நான் அப்புறமா சொல்றேனே. நாளைக்கு சொல்றேன், ஓகேவா? நீ கூட கிளாஸ் போப்பா. ஓகேங்க, பாய். பார்க்கலாம். ஆமா, இது என்ன கையில பேகு? அது உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்தேன்டா. ஆமா, லஞ்ச். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் லஞ்ச் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு. சரி, வந்த லஞ்சை கொடுத்துட்டு போ. ஐயோ, வர அவசரத்துல லஞ்ச் எடுத்துட்டு வர மறந்துட்டேன்டா. நீங்க வெயிட் பண்றியா? நான் போய் லஞ்ச் எடுத்துட்டு வந்துறேன். ஓகே, பை பை பை. போய் லஞ்ச் எடுத்துட்டு வரதுக்குள்ள நைட் டின்னரே வந்துரும். வெயிட் பண்ணு வந்துடுறேன். என்ன ப்ரொஃபசர் போனதுக்கு பின்னாடியே போறா? டேய் ஜீவா, என்னடா நடக்குதுங்க? இவன் வேற ஒரே டயலாக் 9 மணி நேரமா கேட்டு இருக்கான். போயிட்டாளா? சரி வா போலாம். எங்க அக்கா ஏதோ கிரீம் வேலை பாக்குறா போலயே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வாசுவை வர சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. வரட்டும், வேலையை விட்டு தூக்கிடுறேன். நான் இங்க திறமையா வேலை செய்யறத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமா, நீ ரொம்ப கடமை உணர்ச்சியோட வேலை செஞ்சிட்டு இருக்க. அதான் உனக்கு எப்ப ப்ரமோஷன் கொடுக்கலாம், என்ன அவார்டு கொடுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஸ்டாப் கிக்லிங் ஐசே. சார் என்ன சொல்றீங்க? ஐயோ, சிரிக்கிறத நிறுத்துன்னு சொன்னையா. இந்த காலேஜ்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? சார், நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நான் எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சார், நீங்க அந்த பாத்ரூம் மேட்டரை பத்தி தானே சொல்றீங்க? சார், நான் அன்னையில இருந்து அந்த பைப் எல்லாம் திருநவன் யாருன்னு தேட ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்ப கூட அதை பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாசு, நான் அதை பத்தி கேட்கல. அது நடந்தது போன வாரம். போன வாரமா? இந்த வாரம் என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் காணாம போயிருக்கு. லைப்ரரியிலையும் கிளாஸ் ரூம்லயும் ஃபேன்ஸ் லைட்ஸ் எல்லாம் காணாம போயிருக்கு. அதுதான் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அதைத்தான் இவ்வளவு நேரம் என்கொயரி பண்ணிட்டு வரேன். அதையே நோண்டிக்கிட்டு இருக்கிறது. என்ன வாசு, காலேஜ்ல இவ்வளவு ப்ராப்ளம் நடந்திருக்கு, நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், பொறுப்பே இல்லாம அப்படியே நின்னுகிட்டே இருக்கேன். சார், அந்த பைப்பு திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக 4 நாள் அந்த நாத்தம் பிடிச்ச டாய்லெட்டுக்குள்ள காவல் இருந்தவன் சார் நானு. என்னைய பார்த்தா அக்கறை இல்ல, பொறுப்பு இல்லையான்னு கேக்குறீங்க? நிறுத்து வாசு, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கேங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம காலேஜ்ல லைப்ரரியில புக்ஸ் காணா போயிருக்கு. லைப்ரரியிலையும் கிளாஸ் ரூம்லயும் லைட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் காணா போயிருக்கு. நீ அதை கண்டுபிடிக்கணும். இன்னும் 10 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள திருடனை கண்டுபிடிச்சு கூட்டுவா. சார், அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியாது சார். வாட்? இல்ல சார், நான் தனி ஒரு ஆளா அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன பண்ண போற? சிகாகோ பாய்ஸ். எஸ் பாஸ். டேய், நல்ல வேலை நான் கூப்பிட்டோன்னு வந்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. வாசு, அவங்கள அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வேலை செய்ய விடாம இங்கே எதுக்கு கூட்டு வந்த? என் கூட ஒர்க் பண்ணாதான். வாட்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. சார், நீங்க சொன்னீங்களே லைப்ரரியில புக்கு திருடினவன், டாய்லெட்ல பைப்பை திருடினவன், பல்பை திருடினவன், இவங்களெல்லாம் வித்தின் 2 டேஸ்ல பிடிக்கிறதுக்காக தான் இவங்களோட சேர்ந்து அசைன்மெண்ட் பண்ண போறேன் சார். யாரு இவங்க கிட்டயா? சார், உங்களுக்கு அவங்க சாதாரண பியூனு லைப்ரரியனை மட்டும்தான் தெரியும். ஆனா இவங்க என் கூட சேர்ந்து ஒன்மேன் ஆர்மியா ஒர்க் பண்ண போறாங்க சார். அண்ணே, அப்பனா ஆர்மி ட்ரெஸ் நீங்க வாங்கி தருவீங்களா? நீ வெளியே வா, வாங்கி தரேன். இந்த பாரு வாசு, நீ யார வேணாலும் வச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா திருடனை இன்னும் 2 நாளுக்குள்ள பிடிக்கணும், புரியுதா? சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். என்னைக்கு இந்த வாச சிகாகோ பாய்ஸ் கூட சேர்ந்து ஆபரேஷன்ல இறங்கிட்டனோ அன்னைக்கு அந்த திருடனுக்கு அழிவாளம் தான் சார். என்னது சிகாகோ பாய்ஸா? சிகாகோ பாய்ஸ்னா உனக்கு அர்த்தம் தெரியுமா? போ போய் வேலையை பாரு, போ. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சிகாகோ பாய்ஸ், ஃபாலோ மீ. எஸ் பாஸ்.